எண் 15 அதியன் MK 3ஆம் வகுப்பு A2 பிரிவு. திக்கும் தேன்மொழி கட்டும் பரவட்டும் என் முத்தமிழ் தாய்க்கு முதற்கண் வணக்கம். அன்புள்ள சகோதரர்களே, ஆசிரியர்களே வணக்கம். நான் இன்று இந்தியாவின் மிகச் சிறந்த தொழிலதிபர்களில் ஒருவராக விளங்கும் ரத்தன் டாட்டா பற்றி பேசப்போகிறேன். அவர் தொழிலதிபர் மட்டுமல்ல, எளிமையான முறையில் வாழ்ந்து மக்களின் நலனில் முன்னிலைப்படுத்திய மகத்தான மனிதர். ரத்தன் டாட்டா 1937 மும்பையில் பிறந்தார். டாட்டா குடும்பத்தின் தலைவராக இந்தியாவின் வளர்ச்சிக்கு அவர் மிக பெரிய பங்கை வகித்தார். அவரது வாழ்க்கை முறையும் அவரது முடிவுகளும் ஒவ்வொருவருக்கும் ஒரே பாடமாக இருந்தன. தொழில்துறையில் அவரது பெருமை. நானோ கார், மக்களின் எளிமை மற்றும் மலிவான கார் உருவாக்கும் சாதாரண மக்களின் கனவை நிறைவேற்றியது. சர்வதேச வளர்ச்சி. டாடா குழுமத்தில் ஜாக்வார், ரேஞ்ச் ரோவர் போன்ற சர்வதேச பிராண்டுகளை இந்தியாவின் கீழ் கொண்டு வருகிறது. இந்தியாவின் பெருமையை உலகமே அறிந்தது. தனிநபர் உத்வேகம். அவர் பணம் சம்பாதிப்பதை விட மக்களின் நலனில் சிந்தித்து செயல்பட்டு வருகிறார். அவரது வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது தன்னடக்கம் மற்றும் எளிமை. உலகிலே பணக்காரர்களில் ஒருவராக இருந்தாலும் அவர் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார். தொழில் தர்மம். மக்களின் நலனில் அக்கறை. கல்வி, மருத்துவம் மற்றும் சமூக சேவை. அவர் வழங்கிய பங்குகளில் வரலாற்றில் தங்க எழுத்துக்களால் எழுதப்படும். தொழில் தர்மம். நேரமும் நியாயமான விலையில் தொழில் நடத்துதல் அவரது அடிப்படை கோட்பாடு. ரத்தன் டாட்டாவின் வாழ்க்கை நன்மை மற்றும் அனைத்து சூழ்நிலைகளும் நேர்மை மற்றும் சரிவுகள் கொண்டவர்களாக இருக்க தூண்டுகிறது. அவர் எங்களின் பெருமைக்கு சுடர் விளக்கு. நன்றி.